தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். இந்த வாரத்தோட 2வது எபிசோட். எஸ், இன்னைக்கும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாகவே நம்ம பிரைம் நியூஸை டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு அற்புதமா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நேத்தி பிரைம் நியூஸ்ல ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை வாட்ஸ்அப் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாத்தலைன்னா நீங்க எந்த ஆப்புக்கு மாறுவீங்க, சிக்னலுக்கா இல்ல டெலகிராம்கான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நான் சிக்னலுக்கு தான் மாறுவேன்னு சொல்லி ஓட் பண்ணிருக்கீங்க. 54% பீப்புள். அண்ட் மீதி இருக்கக்கூடிய 46% நான் டெலகிராமுக்கு மாறுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ரெண்டுத்தையுமே செக் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ கொண்டு வரணும்ல, அதனால ட்ரைடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் இப்போ காலடி எடுத்து வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்லாலாம் உள்ள வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே இந்தியாவில், அதே மாதிரியான கம்பெனி தாங்க. இதுவும் ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி. எஸ், யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி தான். இந்தியாவில் சீக்கிரமாகவே வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாம் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டெஸ்லாவே அப்படி தான் வரப்போகுது. வரட்டும், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸும் இங்கே நிறைய வளரும். அப்போ நமக்கு கொஞ்சம் சீப்பான எலக்ட்ரிக் கார்ஸும் கிடைச்சா அப்போ நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். மேபி இந்த கார்லாம் வரும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓட்டி மட்டும் பார்த்துட்டு. இந்த வருஷம் மொபைல் கேமராவுடைய நம்பர்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதற்கு தகுந்தாற் போலவே சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 200 மெகா பிக்சலுக்கான கேமராவை நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்காக இருக்கோன்றது போல ஒரு லீக் வந்திருக்கு. இது லீக்காகவே இருந்தாலும் கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 108 அசால்ட்டாக வந்துருச்சு போன வருஷம். இந்த வருஷம் 200 மெகா பிக்சலும் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் ஐசோ செல் மூலியமாக இன்னும் நிறைய விதமான கேமராஸ் வரப்போகுது. ஏற்கனவே நான் சொன்னது போல 600 மெகா பிக்சல் கேமரா வரைக்குமே அவங்க டெஸ்டிங் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் போக போக இந்த வருஷத்தோட எண்டிங்லயோ இல்லை நெக்ஸ்ட் இயரோ நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம். சாம்சங் அவங்களுடைய அடுத்த கேலக்ஸி ஸ்மார்ட் போன் இப்போ 14ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த டைம்ல அவங்க 21 கேலக்ஸி ஸ்மார்ட் போன், எந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகுதோ அந்த ஸ்மார்ட் போனை கிவ் அவேலையும் தர போறாங்க. நீங்க என்டர் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. பட் இந்த வாட்டி லான்ச் ஈவென்ட் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா நடத்த போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சில விஷயங்களை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஏதுன்றதை நீங்க ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. பிளஸ் நாளைக்கு பிரைம் நியூஸ்ல என்னன்றதை சொல்றேன். இது டெக்னாலஜி நியூஸ் இல்லாட்டியும் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போன டிசம்பர் மாதம் மட்டும், அதாவது இப்போ 2020 டிசம்பர் வந்தது இல்லையா, அந்த மாதமே பயங்கரமான ஒரு growth பார்த்துருக்கிறதா சொல்றாங்க. பிகாஸ் ஈக்குவலன்ட்லி நீங்கள் 2019ஆம் ஆண்டு வந்த டிசம்பர் மாதத்தில் வந்த புக்கிங் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது போன வருஷம் அப்படியே டிஜிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் டிஜிட்ல growth இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்கன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலும் நடக்க போகுது. கண்டிப்பாக அதில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வருதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க யாராச்சும் பைக்கோ இல்ல காரோ புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? Redmi K40 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை சைனால அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருந்தாங்க. இது நிறைய விதமான லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ அதோட கோ-ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா இந்த ஸ்மார்ட் போன் வரப்போது Snapdragon 888 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸரோட நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்தியாவுக்கு இன்னும் K30 வரல. எங்க இந்த K40 பத்தி பாக்குறது? பட் ஸ்டில் குளோபல் நியூஸா இதை எடுத்துக்கலாம். போக்கோ போன வருஷம் ஒரு சூப்பரான ரிசல்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் அதிகமாக ஆன்லைன்ல சேல் செய்யப்பட்ட மொபைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல 2 இடங்கள் போக்கோ பிராண்ட் பிடிச்சிருக்கு. எஸ், 2 ஸ்மார்ட் போன் போக்கோ கிட்ட தான் வந்திருக்கு. அண்ட் டாப் 3 பிராண்ட்ஸ்ல போக்கோவும் ஒன் ஆஃப் த பிராண்டா இருக்கு ஓவரால் ஆன்லைன் கேப்பபிலிட்டியில. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இவங்க ஒரு நல்ல மொபைலை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமும் அதை அவங்க தொடருவாங்கன்றதை எதிர்பார்க்கிறேன். அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் ரீபிராண்ட் அப்படின்னு சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே அவங்க கொண்டு வரக்கூடிய மொபைல் நல்ல பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஆனர் மொபைலா இருக்கு. நல்ல காம்படிஷன் சாம்சங்க்கும் சரி, ரியல்மிக்குமே சரி, ஈவன் ரெட்மிக்கு கூட கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லும். வாட்ஸ்அப் ஒரு புதுவிதமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொண்டு வந்த சேஞ்சஸ் எல்லாமே தனியாக சேட் பண்ணுறவங்க அந்த இண்டிவிஜுவல் சேட்டிங் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, அதுக்கு எந்த விதத்திலுமே பாதிப்புகள் கிடையாதுன்றது போல சொல்லியிருக்காங்க. பட் எப்படி சொன்னாலுமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நிறைய விதமான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் நம்ம சேட் என்னென்ன யார் கூட என்னென்ன விஷயங்கள்லாம் சேட் பண்ணுறோன்றதை அவங்க எடுக்காட்டி கூட இன்டைரக்ட்லி நம்ம என்ன மாதிரி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்போ பேசுகிறோன்றதையாச்சும் அவங்க எடுத்துருவாங்க. அதன் மூலியமாக கூட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
அஃப்கோர்ஸ் கோடி கணக்கில் காசு கொடுத்து ஃபேஸ்புக் எதுக்கு வாங்கினாங்க? சும்மா நமக்கு சர்வீஸ் பண்ணவா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். பட் இப்போதைக்கு இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சிக்னலுக்கோ டெலகிராமுக்கோ மாறுறதா இருந்தால் அப்படி மாறி யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் மாறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ரோல் அவுட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் வந்தால் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி பிரச்சனை இல்லை. என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்றதை சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக மாற்றங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்தியாவில் PS5 உடைய சேல்ஸ், அதாவது ப்ரீ ஆர்டர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நிமிடத்திலேயே ப்ரீ ஆர்டர் ஃபுல்லாக வந்து புக் ஆகிடுச்சுன்றது போல சொல்கிறாங்க. நான் புக் பண்ணல, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக கிடையாது, அதனால் அதை பற்றி அதிகமாக எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் புக் பண்ணி அந்தளவுக்கு வேகமாக காலி பண்ணுவீங்க, மனசாட்சியே இல்லையா? ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் என்ன வாங்கிக்கிட்ட சொல்லி மெயில் மேலே மெயில் போடுறாங்க. அதனால தான் கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய growth நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த செக்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் லேப்டாப் இந்த செக்மெண்ட்டில். எஸ், இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு growth வந்து எப்பவுமே அவங்க பார்த்தது இல்லையா? கடந்த 10 வருஷத்தில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு மாடரேட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்லாம் வந்துச்சு இல்லையா 2020, அதனால நிறைய பேர் வந்து இந்த பிசி லேப்டாப் வாங்குறதுல ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால growth அப்படியே வந்து ஜம்ப் ஆயிருக்கிறதா சொல்கிறாங்க. CS 2021 இப்போ விர்ச்சுவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இன்டெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு புது சிப்ன்றதை விட கேமிங் ஓரியன்ட் ஒரு ரொம்பவே வந்து ஒரு காம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு சிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஜென்ரேஷன் டைகர் லேக்கில் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிப் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே ஓரியன்ட் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப தெப்பமாக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சிப் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதோடைய சைஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது போலையும் சொல்லியிருக்காங்க. மேபி வருங்காலத்தில் நம்ம இந்த மாதிரி சிப்பை நிறைய வந்து பார்ப்போம். எல்லாருமே சிக்னலுக்கு மாறுங்கன்னு மாற்றி மற்றவங்கலாம் ட்வீட் போட்டாங்க. இப்போ என்னடா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலுடைய டவுன்லோட்ஸ் இங்கே இருந்து இப்போ இங்கே ஏறி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து ஆயிருக்காங்களாம். அதாவது யூசர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் யூசர் கிட்ட சிக்னல் வந்து ரீச் பண்ண போகிறாங்க இன் நோ டைம். ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க, சடனாக ஒரு ராக்கெட் புஷ். அண்ட் சிக்னலை பற்றி நிறைய பேருக்கு தெரியல, சிக்னல்லாம் என்ன ஏதுலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. சண்டே அதற்காக ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருப்போம், நிறைய எஃபர்ட்டோட போட்டிருக்கோம். பட் சிக்னல்லாம் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்றது போல எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பார்க்கலனா இந்த வீடியோ முடிச்சுட்டு ஐ பட்டன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். ஸோ இன்றைய ஐபி கொஸ்டின் என்னன்னா, இந்த வருஷம் 2021 நம்ம எந்த மாதிரியான ஸ்மார்ட் போனை கமர்ஷியலா கம்மி விலையில பார்ப்போம்? ஒன்று ஃபோல்டபிள் டிஸ்பிளே, இன்னொன்று ரோலபிள் டிஸ்பிளே. எஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐபிக்ல கொடுத்துருக்கேன். இன்றைய ஐபிக் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல மறக்காம போய் ஓட் பண்ணுங்க. இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக நேத்து பிரைம் நியூஸ் சூப்பர் கமெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பிரசாத். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிமெம்பரிங் யுவர் கமெண்ட் அபவுட் எல்ஜி இன் லாஸ்ட் டெக் நியூஸ், வேற லெவல் டெக்னாலஜி, தூங்குறப்ப கூட யோசிப்பாங்க அப்படின்றது போல சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே அதுதானே, அவங்க தூங்குறப்ப கூட டிவி வச்சுட்டு படம் பார்த்துட்டே தூங்குங்கன்றது போல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஜெயராஜ் ரவி சொல்லியிருக்காரு, யுவர் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த சேனல் இஸ் குட் ப்ரோ, தட் டூ ஈவன் வென் யூ ஆர் சிக் யூ ஆர் கமிங் அப் வித் திஸ் வீடியோ, கீப் அப், டேக் கேர். ரொம்ப பெரிய நன்றி நண்பா. அஃப்கோர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா செம்மையாக உடம்பு முடியல, இந்த நியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து பண்ணேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எனர்ஜியோட கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஐ எம் பெட்டர், ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அப்படி தான் சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவானந்த் சொல்லியிருக்காரு, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் 24 hours யூ ஆர் பிரிங்கிங் இன் 7 minutes. 7 நிமிஷம் தான் வருதா, 10 நிமிஷம் வரல. பட் ஸ்டில் எனிவேஸ், இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. உடம்பு எப்படி சரியில்லாட்டியும் சரி, உங்களுக்கு கரெக்டான நியூஸை கரெக்டான டைமுக்கு டெய்லி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை பிரைம் நியூஸ், அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடிஞ்சா கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.